ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சிம்பிளான மெத்தடில் சாம்பார் எப்படி செய்யலான்றது பார்ப்போம். குக்கரில் நான் ஒரு அழகு தோரம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் 3 விசில் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காய்கறிகள் என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஃப்ரை தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க நம்ம ஆனியனை போடணும். ஆனியன் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமே பூண்டை நல்லா நசுக்கி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நசுக்கி அதில் ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புளி ஊற்றணுன்னா தக்காளி கொஞ்சம் கம்மியாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு அதுவும் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ண வச்சுருக்க வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான தண்ணியும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வேக வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெந்த உடனே வேக வச்ச பருப்பையும் அதுலேயும் ஊற்றிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் அதில் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக வெல்லத்தை ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லமும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை கட் பண்ணிவிட்டு அதில் போட்டு ஒரு 2 செகண்ட் கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொதித்து நீங்கள் இறக்குனீங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.